எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23வது அதிகாரம் 5-6 வசனங்கள். எரேமியா 23 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளியை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. நமக்கு நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே இன்னைக்கு நம்ம தியானிக்கிற நாமம், நீதியாய் இருக்கிற கர்த்தர். இதோட எபிரேய பாஷையில யெகோவா சிட்கேனு என்று சொல்லப்படுகிறது. யெகோவா சிட்கேனு அப்படின்னா நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நீதி செய்கிற தேவனாய் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட சித்தம் உள்ளவராய், நானே உங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர், யெகோவா சிட்கேனு. எரேமியா 33:16 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதே வசனத்தை நீங்க பார்க்க முடியும். எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சங்கீதம் 23:3 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் கர்த்தர் நடத்துகிறார். அவருடைய நாமம் யெகோவா சிட்கேனு என்கிற நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் நம்முடைய நீதியின் பாதையில அவர் நம்மளை நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த எரேமியா 23 நீங்க 5ஆம் வசனத்தை வாசித்த போது இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை நான் எழும்ப பண்ணுவேன். அப்ப இது யாரையோ குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. ஒரு நீதியை குறித்து நீதியுள்ள ஒரு கிளை எழும்பும். யார் இந்த கிளை அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி, ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சகரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசி பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இப்போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளம் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராக என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். கிளை எண்ணப்பட்டவராக என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். சகரியா 6:12 நீ வாசி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமம், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும். இந்த கிளை என்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென். அப்ப யெகோவா சிட்கேனுவாக நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த நீதி என்கிற கிளையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். இந்த பூமியில நமக்கு இருக்கிற ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம், அந்த நீதியை நம்ம பற்றி கொள்ளணும். நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசி பாருங்க. ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் திட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வர்றப்ப ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே ஏன் நீதிகள் ஒண்ணும் இல்லை, ஆண்டவரே ஏன் நீதியை ஒன்று நான் பெருமை பாராட்ட முடியாது. அவருடைய நீதியை நாம் தரித்து கொள்ளும் போது, யெகோவா சிட்கேனு என்கிற நாமத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு 3 காரியம். இந்த நீதியை முதலாவது நாம் பற்றி கொள்ள வேண்டும், சோத்திரம். 2வது இந்த நீதியை நாம் தேட வேண்டும். 3வது இந்த நீதி நம்மை காத்துக்கொள்ளும். Hold his righteousness, search his righteousness, guard with his righteousness. 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஹோல்டு, ஆண்டவருடைய அந்த நீதியை சோத்திரம் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் முதல்ல ஏசாயா 11 நான் காமிச்சேன். அந்த நீதி என்கிற கிளையை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி பாருங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளில் கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். ஆமென். நம்ம தப்பணும்னா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், நம்முடைய நீதியை பற்றி கொள்ளக்கூடாது. அவருடைய நீதியாகி அந்த கிளையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நாம் அந்த பூமியில எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம தப்பிக்கொள்ள முடியும். ஆமென். நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, நம்முடைய நீதியை பற்றி கொள்ளக்கூடாது, அவருடைய நீதியை நம்ம பற்றி கொள்ளணும். ஆமென். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. 9ஆம் வசனத்திலிருந்து 2 பேர் சர்ச்சுக்கு போறாங்க. ஒருத்தவன் ஆயக்காரன், இன்னொருத்தவன் பரிசேயன். 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க போனது
10ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது அவங்க செய்கிற ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் ஜெபம் பண்றான், பரிசேயன் ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், மற்றவர்களை போல நான் என்ன பண்றது இல்லை, இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அவன் செய்கிற நீதி எல்லாம் சொல்றான். வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் நான் தசமா பாகம் செலுத்துறேன், சோத்திரம், நான் எல்லா நேரத்துல என்ன பண்றேன், காணிக்க கொடுக்குறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவன் நம்முடைய எண்ணத்துல கூட ஒரு சின்ன நினைவு வந்துடக்கூடாது, நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன். நம்முடைய நீதிகளை ஒரு நாளும் நம்முடைய கர்த்தருடைய சமூகத்துல பெருமை பாராட்டவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபத்தை அங்கீகரிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆமென். இந்த ஆயக்காரன் எதை பற்றி கொண்டானா, சோத்திரம், அந்த நீதியை, அவருடைய நீதியாகிய இந்த கிருபை என்கிற கிளையை பற்றி கொண்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு நம்மளை நீதிமானாக்குறது நம்முடைய நீதிகள் அல்ல, அவருடைய நீதி தான் நம்மளை நீதிமானாய் மாற்ற முடியும். ஆமென். முதலாவது ஸ்தோத்திரம், நாம் எதை பற்றி கொள்ளணும்? இந்த கிளையை நம்ம பற்றி கொள்ளணும். நீதி என்கிற யெகோவா சிக்கேனு என்கிற கிளையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அந்த வார்த்தை பற்றுகிற விசுவாசம். ஆமென். அப்ப நம்ம ஒண்ணு இந்த கிளையை நம்ம பற்றி கொள்ளணும். இரண்டாவது, நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், ஹோல்டு இஸ் ரைச்சியஸ்னஸ், பற்றி கொள்ளுதல், அவருடைய நீதியை பற்றி கொள்ளணும். இரண்டாவது, அவருடைய நீதியை தேடணும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதவசனம் சொல்லுது. ஆமென். நம்ம எதை தேடணும்? அவருடைய நீதியை நாம் தேடணும். ஆமென். இந்த பூமியில நம்முடைய நீதிகள் எல்லாம் முதல்ல நான் சொன்னபடி அழுக்கான கந்தைகளா இருக்கிறபடினால் ஒண்ணு, அவருடைய நீதியை நாம் தேடும் பொழுது இந்த பூமியில நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய நீதியை சர்ச் பண்ணி, அவருடைய நீதி என்ன, நமக்காய் அவர் செய்த நீதி என்ன, இந்த நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம். அவருடைய நீதி எதை குறிக்குது, எதை சொல்லுது? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய சரீரத்திலே பாவங்களை என்ன பண்ணாரு? சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். நம்ம அவருடைய நீதியை தேடணும் அப்படின்னா என்ன? அவர் செஞ்ச நீதி என்ன? சிலுவையிலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். என் பாவங்களை ஆண்டவர் சிலுவையில சுமந்ததுனால நான் நீதிக்கு இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். ஆமென். சோ அந்த நீதியை நம்ம தேடணும். சிலுவையில தான் அந்த நீதியை நம்ம தேடணும். சிலுவையை தான் நம்ம தரித்து கொள்ளும் பொழுது, அதை தேடும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, சிலுவையை குறித்த மேன்மையை நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க, இந்த பூமிக்குரிய 6:33 மத்தேயு 6:33 படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். யெகோவா சிட்கேனு, எல்லாரும் சொல்லுவோம், யெகோவா சிட்கேனு, எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தாவே, எங்கள் நீதியாயிருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இந்த நீதியை பற்றி கொள்ளுவோம். ரெண்டாவது இந்த நீதியை தேடுவோம். மூணாவது காட் வித் இஸ் ரைச்சியஸ்னஸ். நீங்க எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அணிகலன்கள்ல இந்த உலகத்தை ஜெயிக்கிறதற்கு சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். அவருடைய நீதியை நம்ம மார்க்கவசமாக நாம் தரித்து கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம் என்ன நடக்குது தெரியுமா? பொதுவா இந்த செஸ்ட் பிளேட் எதுக்கு போடுவாங்க? மார்க்கவசம் எதுக்கு போடுவாங்க? நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறது. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். இந்த இருதயத்தை நம்மளால காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த இருதயத்துல அவ்வளவு சிந்தனைகள் இருக்கு, பொல்லாத எண்ணங்கள் வருது. அப்ப இந்த இருதயத்தை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அவருடைய நீதியை நம்ம இருதயத்துல தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் சொல்லுது, நீதி என்னும் மார்க் கவசம்.
நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மார்க்கவசம் எது? அவருடைய நீதி. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப மூணாவது, இந்த நீதி நம்மளை காப்பாற்றும். ஆமென். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். ஆமென். அப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, நாம் அவருடைய நீதியை ஆயுதமாக, சர்வாயுத வர்க்கமாக நாம் தரித்து கொள்ளும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் நம்ம எப்பொழுதும் தரித்து கொள்ளும் பொழுது, ஸ்தோத்திரம், அவருக்குள் தேவனுடைய நீதியாய் நாம் மாறுகிறோம். ஆமென். 3 காரியம். யெகோவா சிட்கேனு என்கிற நாமம் நமக்கு என்ன செய்யுது? ஸ்தோத்திரம். அது நம்மை பார்த்தீங்க பற்றி கொள்ளும் பொழுது, அதை தேடும் பொழுது, மூணாவது அதை காத்து கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு சொல்ல போறோம், யெகோவா சிட்கேனு, எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தாவே சொல்லுவோம். எங்கள் நீதியின் தேவனே சொல்லுவோம். எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய நீதிகள் அழுக்கான கந்தைகள் அப்பா. அநேக நேரத்தில் உங்க சமூகத்துக்கு வரும்பொழுது எங்க நீதியை நாங்க பெருமை பாராட்டுறோம் ஆண்டவரே, எங்க நீதிகளை நாங்க பேசுறோம் ஆண்டவரே. அவைகள் எல்லாம் ஆண்டவரே உங்க சமூகத்துல ஆண்டவரே அற்பமா இருக்கிறது ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நிமிஷம் சொல்லுவோம், ஆண்டவரே, இனிமே என்னுடைய நீதியை நான் ஒரு நாள் முன்னிறுத்த மாட்டேன். தகப்பனே, அன்னைக்கு ஆயக்காரன் ஜெபித்தது போல ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், எங்க மேல கிருபையாயிரும் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைக்கு யெகோவா சிட்கேனு எங்கள் நாமத்தை நாங்கள் பற்றி கொண்டு உம்முடைய நீதியை நாங்கள் ஆண்டவரை தரித்தவர்களாக, சர்வாயுத வர்க்கமாய் நாங்கள் தரித்து கொண்டவர்களாக, நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. கிருபை செய்ய ஆண்டவரே. எல்லாரும் ஒரே தடவை சொல்லுவோம், யெகோவா சிட்கேனு, எங்கள் நீதியின் தேவனே, நீதியாயிருக்கிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை ஆளுகை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.